வெல்கம் டு ஈஸி லேர்னிங் Tnpsc. இன்றைக்கி நம்ம laxmikanth தான் இந்தியன் பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டுங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுன்னும் போது இந்தியாவிலே ஏபெக்ஸ் கோர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பேராவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோட நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் சுப்ரீம் கோர்ட். அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது நமக்கு டபுள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் இருக்குது. அதாவது அமெரிக்காலேயும் வந்து ஒரு நம்ம இந்தியா மாதிரி சென்டர் தனியாக ஸ்டேட் தனியாக இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு சென்டருக்குன்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் பண்ண ஃபெடரல் கோர்ட் இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு ஸ்டேட் கோர்ட்ஸ் தனியாக இருக்குது. அதாவது சென்டர் லாவை கவனிக்கிறதுக்குன்னு சென்டர் கோர்ட்டு, ஸ்டேட் லாவை கவனிக்கிறதுக்கு ஸ்டேட் கோர்ட் அப்படின்ட்டு இருக்குது. பட் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஒரு ஹை கோர்ட், அதுக்கு கீழே நிறையா சப்பார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஹையரார்க்கியாக வந்து வேலை பார்க்குறோம். அப்போ சென்டர் லாஸை வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கோர்ட் மட்டும், அதாவது சுப்ரீம் கோர்ட்னா சென்டருக்கு மட்டும்ட்டு இல்லாமல் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்டோடைய கேசஸையும் விசாரிக்கும். அதே மாதிரி ஹைகோர்ட்லேருந்து வர கேசஸையும் அப்பீல் வர்றதையும் விசாரிக்கும். அதே போல் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டாலுமே சென்டர் கேசஸையும் விசாரிக்கலாம், ஸ்டேட் கேசஸையும் விசாரிக்கலாம். அப்படி இன்டகிரேட்டடாக பண்ணுறது தான் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லலாம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளது சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியரி, அமெரிக்கா அது வந்து டபுள் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்டை எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் எதுலேருந்து இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அக்கார்டிங் டு தட் ஆக்ட் வந்து ஃபெடரல் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில். அந்த ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் பார்த்திங்கன்னா 1937 இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே விட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அதிகம். ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும் போது அதிகார வரம்பு, ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுதான் அதிகார வரம்புன்ட்டு இருக்கும் இல்லையா. அது வந்து ப்ரீவியஸாக பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த அந்த ஃபெடரல் கோர்ட் அண்ட் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சிலுங்கிறது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அதை விடையும் மேலே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு அதிகமாக வச்சுருக்கிறது எதுனா சுப்ரீம் கோர்ட். அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் இனாக்ரேட் பண்ண டே வந்து பார்த்திங்கன்னா January 28, 1950. அப்போ சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இட் இஸ் பார்ட் 5 ஆர்டிகல் நம்பர் 124 to 147 இதுதான் வந்து டீல் பண்ணுது. எதெல்லாம் டீல் பண்ணுதுன்னா ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன், பவர், ப்ரொசீஜர் எல்லாமே டீல் பண்ணுது. ஸோ ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ அத்தரைஸ் டு ரெகுலேட் தம். ஸோ ஒரு பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது. பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மேக் லா இந்த ரிகார்டிங் ஆஃப் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, இதை நான் பார்லிமெண்ட் நினச்சா ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆர்டிகல் நம்பர் 140C வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து வரும். கம்மிங் டு காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, அப்புறம் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஆனதுலேருந்து சுப்ரீம் கோர்ட் உருவாக்கம் பண்ணதில் இருந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே சிம்பிளாக இந்த பேரால் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1915 ஆரம்ப காலகட்டத்தில் அதோட மெம்பர் பார்த்தீங்கன்னா 1+7 டோட்டலி 8 இருந்திருப்பாங்க. அந்த 1 வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மற்ற எல்லாமே வந்து அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இது வந்து 1950 இருந்த ஒரு மெம்பர் கணக்கு. 1956 வந்து 10 அண்ட் 1960 பார்த்தீங்கன்னா 13 பேர், அண்ட் 1977 17 பேர் இருந்திருப்பாங்க, அண்ட் 1986 வந்து 25, 2008 வந்து 30, 2019 வந்து 33. இப்போ கரண்ட்டாக 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 34 இருக்காங்க. அதாவது 33 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 CJI, இத்தனை பேர் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் ஜூலை 2024 வந்து இது வரைக்கும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங், செகண்ட் ஒன் வந்து ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன். ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக 2024 ஜூலையில் புதுசாக அப்பாயிண்ட் ஆன ஜட்ஜஸாக இருப்பாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜட்ஜஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் வந்து அப்படியே அப்பாயிண்ட் பண்ணுவாங்களான்னா கிடையாது, அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. யாரை கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் வந்து ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டையுமே வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க.
ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. இதுவே பிற ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சர்ன் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸை வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ எனிவே பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன் இல்லாமல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அண்ட் கன்சல்டேஷன் இன் திஸ் ரிகார்ட் வந்து இட் இஸ் ஆப்ளிகேட்ரி ஆர் பைண்டிங். அதாவது கம்பல்சரி இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு இருக்கணுங்கிறது இந்த பேரால சொல்லியிருக்காங்க. கான்ட்ரவர்சி ஓவர் கன்சல்டேஷன், அதாவது கன்சல்டேஷன் ப்ராசஸில் நிறைய கான்ட்ரவர்சி இது நாள் வரைக்கும் நடந்திருக்கும். அதாவது கன்சல்டேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வேணும். இன்டர்பிரிட்டேஷனாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சல்டேஷனாக என்ன, தெளிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு 3 கேசஸ் வழியாக 4 கேசஸ் வழியாக எவால்வ் ஆகி வந்திருக்கு அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ். அதுக்குண்டான இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1982, செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ் ஆஃப் 1993, தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் ஆஃப் 1998 அண்ட் ஆல்சோ ஃபோர்த் ஜட்ஜஸ் கேசஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ரிகார்டிங் இந்த கன்சல்டேஷன் வந்து வந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து கன்கரன்ஸ் கிடையாது, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்கரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கன்கரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோம், ஒரு ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனாலுமே ஃபைனலாக கட்டுப்பட்டு இந்த ஓகேப்பா இந்த முடிவு இவங்க ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கன்கரன்ஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே ஃபைனல் டெசிஷனுக்கு ஒத்துக்கிறது தான் வந்து கன்கரன்ஸ். ஸோ அப்படி ஒத்துக்க முடியாது, நீங்கள் வேணால் உங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து உங்களோட கருத்து உங்களோட வியூஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஜட்ஜஸில் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் அதவே வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைனலி. அதாவது செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் கன்கரன்ஸை தான் அவங்க ஓகே பண்ணியிருப்பாங்க. இல்லைப்பா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜட்ஜை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாருமே கம்ப்ளை பண்ணி ஒத்துக்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கு பேர் கன்கரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை ஃபைனலாக இவங்க தான் சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதை தான் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில். ஸோ இந்த இடத்துல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன அட்வைஸ் சொல்கிறாரோ அது வந்து பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த இடத்துல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் 2 பேரை கன்சல்ட் பண்ணணும். சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஜட்ஜஸ் இருப்பாங்கள்ல, அதில் சீனியர் யாரோ 2 பேர் அவங்கள கன்சல்ட் பண்ணி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு பிரசிடென்ட்டுக்கு பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸை வந்து இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க. லைக் கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூராலிட்டி ஜட்ஜஸ், அதாவது நிறைய பன்முகத்தன்மை கொண்ட, அதாவது பன்முகம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். லைக் அதுக்கான இவால்வான ஒரு சிஸ்டம் தான் வந்து கொலீஜியம் சிஸ்டம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சியில் கூட மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொலீஜியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு கொலீஜியம் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் அதை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலீஜியமில் வந்து யார் இருப்பாங்கன்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ ஈவன் இந்த 4 ஜட்ஜஸில் வந்து 2 பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னாலுமே அந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஃபைனலாக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்கிற அந்த கருத்தை வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணிடணும். ஸோ அது வந்து வேலைக்காகாது. ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தாக்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. கொலீஜியம் சிஸ்டமில் இருக்க எல்லாத்தோடைய அவங்களுடைய நார்ம்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து பொருந்தி வரணும் அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். அப்படி சிஜிஐயோட தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட் ஆர் பிரசிடென்ட். அதை வந்து பிரசிடென்ட்டோ கவர்மெண்ட்டோ கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. ஸோ ஒரு ஆக்ட் அப்படின்னாலே அதை யார் போடுவாங்கன்னா பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் பண்ணுவாங்க. அப்போ 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 வருது. அந்த ஆக்ட் பிரகாரம் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. தட் இஸ் என்ஜேஏசி. என்ஜேஏசியோட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் நம்பர் 124A அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஜேஏசி ஆர்டிக்கல் 124B. ஸோ இந்த மாதிரி என்ஜேஏசிங்கிறத பார்லிமெண்ட் வந்து உருவாக்குறாங்க 2014. பட் அது வந்து எதுக்காக அதை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலீஜியம் சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்ணணும், எங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து உள்ளே இறக்குறாங்க.
பட் வந்து 2015 4th ஜட்ஜஸ் கேசஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அந்த 4th ஜட்ஜஸ் கேசஸோட வேர்டிக்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆகட்டும், என்ஜேஏசி ஆகட்டும், ரெண்டுமே வந்து இட் இஸ் வாய்ட் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே கான்ட்ரவர்சி என்னென்னா நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதாவது நமக்கு ரெண்டு விஷயமான அனலிட்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணோன்னா ரெண்டு விஷயம் இங்கே தோணும். ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி. அதாவது நமக்கு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுல என்ன தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களா, எங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும், எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, அந்த மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து வி நீட் டு நோ அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதாவது ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் வி நீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எங்களை நீங்கள் இண்டிபெண்ட்டாக கொலிஜியம் சிஸ்டம் மூலமாக அப்பாயிண்ட் பண்ண விடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான கான்ட்ரவர்சி, அந்த கருத்து வேறுபாடு தான் இந்த 4th ஜட்ஜஸ் கேசஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபைனலி இந்த 4th ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஸ்ட்ரக் டவுன் என்ஜேஏசியை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. 99th அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் வந்து இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, பை கன்வென்ஷன் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க த்ரூ கொலிஜியம் சிஸ்டம். அப்போ பை கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒரு வழக்கமாக தான் அதை சீனியர் மோஸ்ட் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர இட் இஸ் நாட் கிவன் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கன்வென்ஷன் எங்கெங்கெல்லாம் கன்வென்ஷன் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காது. கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருந்தால் அதுபடி நடந்திருக்கணும். ஸோ நம்ம ஒரு வழக்கமாக பண்ணுறோம் அப்படின்னும் போது அது கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. ஸோ பை கன்வென்ஷன் ஒன்லி வி ஆர் அப்பாயிண்டிங் த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஃப்ரம் 1950 to 1973 வரைக்கும் இது நடந்திருக்கு. பட் இந்த கன்வென்ஷனையே வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 times. தட் இஸ் 1973 ஏஎன் ரே அப்படிங்கிறவர் வந்து 3 ஜட்ஜஸை சூப்பர் சீட் பண்ணி வந்திருக்காரு. 1977 எம்யூ பெக் அப்படிங்கிறவர் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு சூப்பர் சீட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அது வந்து அக்கார்டிங் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் கவர்மெண்ட் மூலமாக இதை சூப்பர் சீட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிஷன் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் வந்து செல்லாது அப்படின்றது வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ்லேயே வந்து அதை கர்டைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் கன்கரன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, கன்கரன்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல சிஜிஐயோட அட்வைஸ் வந்து பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த இடத்துல தான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கன்சல்டேஷன் பண்ணுறத பைண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்லேருந்து தான் பிரசிடென்ட் வந்து கட்டாயமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறத கேட்டே ஆகணும் இந்த மேட்டர்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அது என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு தனிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து வேற ஒருத்தவங்களை வந்து சூப்பர் சீட் பண்ணி நம்ம சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாமே சூப்பர் சீட் பண்ணி கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த தனிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, கவர்மெண்ட்டோடைய அதிகாரத்தை, பிரசிடென்ட்டோடைய அதிகாரத்தை கர்டைல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ்லேயே வந்து அதை கர்டைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். செகண்ட் வந்து என்னென்னா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் இது கம்பல்ஷன் வந்து கிடையாது. இட் இஸ் ஒன்லி பை கன்வென்ஷன். ஓகே, ஒன்லி பை கன்வென்ஷன். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓத் அண்ட் சேலரி. ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நமக்கே தெரியும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணும். ஹைகோர்ட்லேருந்து வரக்கூடிய மெம்பரை வந்து குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்று வந்து ஜட்ஜாக இருப்பாங்க, இல்லைன்னா அட்வொகேட்டாக இருப்பாங்க. அப்போ ஜட்ஜாக இருக்கிறவங்க 5 வருஷம் ஜட்ஜாக இருந்தால் போதும். அட்வொகேட்டாக இருக்கிறவங்க வெறும் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இது எய்தர் ஆர் குவாலிஃபிகேஷன். ஒன்று இது இல்லைனா இது இருந்தாங்கன்னா, ஆர் அதர்வைஸ் டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்டாக இருந்தாங்கன்னா வந்து, அதாவது பிரசிடென்ட்டோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் குவாலிஃபைட் டு பிகம் அ ஜட்ஜ் ஆஃப் குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். அப்போ இது வந்து மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த குவாலிஃபிகேஷனில் மினிமம் ஏஜுங்கிற ஒன்று கிடையாது. ஸோ மினிமம் ஏஜ் அப்படிங்கிற ஒன்று கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணப்படலை. ஓத் ஆர் அஃபர்மேஷன். ஸோ ஓத் அப்படிங்கிறது யார் முன்னாடி எடுப்பாங்கன்னா, பிரசிடென்ட் முன்னாடி எடுப்பாங்க. பிரசிடென்ட் அன்றைக்கி இல்லை அப்படின்னும் போது வேறு ஒரு பர்சன் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னிலையில் ஓத் எடுப்பாங்க. சாலரிஸ் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன் 2018 என்ன இருந்திருக்குன்னா 1 lakh to 2.8 lakh. அதாவது இது வந்து சிஜிஐயோட சேலரியாக இருக்குது. பிற ஜட்ஜஸ்க்கு வந்து 90,000 to 2.5 lakh இருக்குது. இது இல்லாமல் மற்ற அலவன்ஸ், சம்டுவரி அலவன்சஸ், அகாமடேஷன் ஃபீஸ்
அந்த அகாமடேஷன் அலவன்சஸ், மெடிக்கல், கார், டெலிஃபோன் இதுக்கு உண்டான அலவன்சஸ் எல்லாமே கொடுக்குறது இருக்குது. ஸோ இப்போ சேலரி அண்ட் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் வருதுன்னா ஆர்டிக்கல் நம்பர் 125. ரிட்டையர் ஆன சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து 50% பென்ஷன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டென்யூர் அண்ட் ரிமூவல். ஸோ டென்யூர் அண்ட் ரிமூவல்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இட் இஸ் நாட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்படலை. கான்ஸ்டிடியூஷனில் வந்து மினிமம் ஏஜும் கிடையாது. ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனில் மினிமம் ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. டென்யூர் வந்து கிடையாது. டென்யூர் அப்படிங்கிறதும் கிடையாது. ரிமூவல் அப்படிங்கிறதும் வந்து கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் எதெல்லாம் இல்லைன்னா மினிமம் ஏஜ் அப்படிங்கிறதுல, டென்யூர் இல்லை, ரிமூவல் இல்லை. ஆனால் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த அடிப்படையில் ஒருத்தவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னும் போது டென்யூர் ஆட்டோமேட்டிக்காக டிட்டர்மைன் ஆகிடுது. அது என்னென்னா ஏஜ் ஆஃப் 65 years. மினிமம் ஏஜ் தான் கொடுக்கலே தவிர அவங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ஏஜ் வந்து 65 years. ஸோ இந்த ரிகார்டிங் இந்த வயசு ரிகார்டிங் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா they have to follow the any question in this age has to be regarding the age has to be determined by parliament. அதாவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டிசைட் பண்ணணும் அப்படின்னா தட் மேட்டர்ஸ் ஹாஸ் டு பி டிசைடட் பை த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம். யாருக்கிட்ட கொடுக்க முடியும்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். ஹி கேன் பி ரிமூவ் பை த பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிமூவல் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னா பார்லிமெண்ட்டில் நடக்கும். இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்கும். ஸோ ஆர்டினரி ரிமூவல் கிடையாது. இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். ஸோ பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். பட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் ரிமூவ் பண்ணணும்னா எப்படி ரிமூவ் பண்ணலான்னா தே ஹேவ் டு பாஸ் அ மோஷன் ஆர் ரெசல்யூஷன். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லைன்னு பார்த்தோம். அப்போ இந்த மேனர் ஆஃப் ரிமூவல் அப்படிங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? ஸோ அதுவுமே வந்து பார்லிமெண்ட்டோடைய சட்டம், பார்லிமெண்ட்டோடைய ஆக்ட் மூலமாக கிடச்சிருக்கு. தட் இஸ் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 அப்படிங்கிற அந்த ஆக்டில் வந்து இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ரிமூவல் வந்து மெஜாரிட்டி என்ன மெஜாரிட்டின்னு பார்த்தா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது டோட்டல் மெஜாரிட்டி அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் ப்ளஸ் 2/3 த மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ இதுக்கோட மீனிங் என்னென்னா ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் மெம்பர்ஸோடைய அந்த மெஜாரிட்டி, அதில் ஒட்டுமொத்த இதில் யார் மெஜாரிட்டி இருக்காங்க ப்ளஸ் அன்றைக்கி டேட்டுக்கு யார் ப்ரெசென்ட் இருக்காங்களோ அதில் ஓட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டியில் வந்து 2/3 த மெஜாரிட்டி 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அந்த மெஜாரிட்டி மூலமாக வந்து பாஸ் பண்ணப்பட்ட ரெசல்யூஷன் ஆர் மோஷன் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு உண்டான கிரவுண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம்னா டூ கிரவுண்ட்ஸ் தான் இருக்குது, மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ மிஸ்பிஹேவியர் அப்படின்னா வந்து அதாவது தவறான நடத்தை. இன்கெப்பாசிட்டி அப்படின்னும் போது ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இன்ஜுரி ஆர் டியூ டு ஹிஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் எபிலிட்டிஸ், அதாவது டிசபிலிட்டி அ பர்சன் கேனாட் பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி. அவங்களால வந்து அந்த டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம இன்கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமூவல் மோஷன் பாஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோக்சபா பொறுத்த வரைக்கும் 100 members. ஸோ லோக்சபா பொறுத்த வரைக்கும் 100 members, ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 50 பேர். ஸோ ஃபைனலி இவங்க வந்து கன்சர்ன் சேர்பர்சன் ஆஃப் த ஹவுஸில் கொடுப்பாங்க. சேர்பர்சன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பீக்கர் ஃபார் லோக்சபா, சேர்மன் ஃபார் ராஜ்யசபா கொடுப்பாங்க. இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னாக்க தான் அந்த ப்ராசஸ் வந்து ஃபைனலி நடக்கும். இஃப் தே அட்மிட், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வந்து உடனே 3 member கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலி இந்த 3 member கமிட்டிலையுமே வந்து ஈவன் தோ பார்லிமெண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணாலுமே அக்கார்டிங் டு த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட், பார்லிமெண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணாலுமே அவங்க ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்களா, அந்த கமிட்டியில் யார் இருக்காங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. லைக் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் ஏ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்காங்க, அப்புறம் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். 3 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியிலேருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கு சொல்லலாம்.
ஸோ ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அவங்களோட இதை வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபைனலி அந்த கமிட்டிலேயே இவங்க தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த பாயிண்ட் எதுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். கமிட்டி மெம்பர்ஸை மெமரைஸ் பண்ணலாம் ஈஸியாக ஜுடிஷியரி மெம்பர்ஸ். ஸோ இந்த கமிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரூவ் பண்ணணும். தே ஹாவ் டு ஃபைண்ட் த ஜட்ஜ் டு பி கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர் ஆர் சஃபரிங் ஃப்ரம் இன்கெப்பாசிட்டி. இப்போ நான் ஒரு நடத்தை சரியில்லையோ இல்லை இன்கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுக்கப்புறம் இந்த மோஷனை கன்சிடர் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் வில் ரிமூவ் தம். ஸோ இது வரைக்கும் யாருமே ரிமூவ் பண்ணப்படலை. பட் சச் இம்பீச்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் வி ராமசாமி பிலாங்கிங் டு திஸ் பீரியட் 91 to 93. அவங்கள வந்து கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர், அதாவது அவங்கள குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகுமே அந்த கமிட்டி மெம்பர் அதை பார்த்த பிறகுமே லோக்சபாவில் காங்கிரஸ் பார்ட்டி வந்து தே ஆப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங். லோக்சபா வந்து வாக் ஓவர் வாங்கிட்டாங்க, அவர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால் அவங்கள ரிமூவ் பண்ணலை. சோஃபார் யாரையாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டாங்கன்னா கம்பல்சரி ஆன்சர் வந்து நோ, யாரையுமே இது வரைக்கும் ரிமூவ் பண்ணலை. பட் அதுக்கு நான் வேலையில் இது பண்ணி அது பாதியிலே ட்ராப் ஆகிருக்கிறது தான் வந்து ஜஸ்டிஸ் வி ராமசாமி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஜட்ஜஸ், ஆடாக் ஜட்ஜஸ் அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஸோ ஆக்டிங் ஜட்ஜஸோடைய ஆர்டிக்கல் நம்பர் வந்து 126, ஆடாக் ஜட்ஜஸோடைய ஆர்டிக்கல் நம்பர் 127 அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸோடைய ஆர்டிக்கல் நம்பர் 128. ஸோ ஆக்டிங் ஜட்ஜ்னா வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பிளேஸ் வந்து ஒரு வேளை வேக்கண்ட்டாக இருந்தாலோ இல்லை ஆப்சண்ட்டாக இருந்தாலோ இல்லை அவரால் ஒரு டியூட்டி செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும்போது ஆக்டிங் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணுத்துலேயுமே பிரசிடென்ட் இன்வால்வ் ஆகிருக்காரு. எப்படின்னா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஆடாக் சீஃப் ஜஸ்டிஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஆடாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடென்ட். ஆடாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ், இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். பட் இந்த இடத்துலயே பிரசிடென்ட் வருவாங்க. எப்படின்னா சிஜிஐ அப்படிங்கிறவர் பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட்டோட தான், கன்சென்ட் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ண முடியாது. ஸோ பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட்டோட அப்பாயிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடாக் ஜட்ஜ்னால் என்னென்னா இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு செஷன் நடக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோரம் தேவை. கோரம் இன் த சென்ஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் டு அட்டெண்ட் த செஷன் ஆர் அட்டெண்ட் த மீட்டிங். 10 பேர் இருந்தால் தான் நான் அந்த மீட்டிங் நடத்துவேன், 2 பேருக்குலாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதுதான் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கோரம். அப்போ கோரம் வந்து இல்லை, மினிமம் மெம்பர்ஸ் கூட இல்லை, பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அந்த செஷன் அட்டன் பண்ண இல்லைன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிலாங்கிங் டு சுப்ரீம் கோர்ட் கேன் அப்பாயிண்ட். அவங்க வந்து ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை பிக் பண்ணி அவங்களுடைய கன்சென்ட்டோடையும் பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட்டோடையும் ஆடாக் ஜட்ஜஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆடாக்னா என்னென்னா டெம்பரரி. ஸோ டெம்பரரி ஜட்ஜஸாக வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம், அதுதான் இதோட அர்த்தம். அண்ட் இவங்க இந்த டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் தேவை அண்ட் அவங்களுடைய கன்சென்ட்டுமே தேவை. அண்ட் இவங்க இந்த வேலையை செய்யும் போது சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க செஷன் அட்டன் பண்ணும்போது அந்த டியூட்டி தான் அவங்களோட ப்ரையாரிட்டி. ஹைகோர்ட் டியூட்டியை விட இந்த டியூட்டி தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. இதில் வந்து இவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பவர் ப்ரிவிலேஜஸ், அதாவது அவங்களுடைய அதிகார வரம்பு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு உண்டானது கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டானது தான் இருக்கும். அவங்களுடைய பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்குல்ல, அந்த ப்ரிவிலேஜஸ் சம்ப்டுவரி அலவன்ஸ் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன உண்டானதோ அதுதான் வந்து அவங்க அனுபவிப்பாங்களே தவிர ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கிடையாது. பட் ஒன்லி ஃபார் அ டெம்பரரி பீரியட். ஏன்னா இவங்க ஆடாக் ஜட்ஜ் டெம்பரரி ஜட்ஜுனால ஒன்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் அதாவது ஒன்லி ஃபார் அ டெம்பரரி பீரியட். ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் வந்து பட் யாரெல்லாமே குவாலிஃபை அப்படின்ற தோணுதோ அவங்கள வந்து சிஜிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட் வேணும், இந்த ரிட்டையர்டு ஜட்ஜஸோடைய ரிட்டையர் ஆன ஜட்ஜோடைய கன்சென்ட் இருக்க சொல்ல இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த அலவன்சஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் வில் டிட்டர்மைன். ஸோ பிரசிடென்ட் வில் ஹாவ் டு டிட்டர்மைன். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடாக் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்கிற ஜட்ஜஸோட அலவன்சஸ் வந்து அலோகேட் ஆகிடும். பட் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அலவன்சஸ் வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் இந்த மாதிரி தான் வந்து இந்த இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ ஹீ வில் ஆல்சோ என்ஜாய் ஆல் த ஜூரிஸ்டிக்ஷன் பவர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பட் அலவன்சஸ் ஹாஸ் டு பி டிசைடட் பை த பிரசிடென்ட். அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு ஜட்ஜஸ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் கிடையாது, தே ஆர் ரிட்டையர்டு ஒன். கம்மிங் டு சீட் அண்ட் ப்ரொசீஜர்,
சீட் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னும் போது இட் இஸ் ஆர்டிகல் நம்பர் 130. இட் இஸ் கிவன், இந்த ஆர்டிக்கல் இருக்குனாலே இட் இஸ் கிவன் இந்த கான்ஸ்டியூஷன். இப்போ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? டெல்லி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீட்டாக இருக்கணும்னு சொல்லுது. பட் இது வந்து என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் நினச்சா இதுக்கு, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு அதிகாரமும் கொடுக்குது. சிஜிஐ நினச்சா வேறு எந்த இடத்துலையும் கூட சுப்ரீம் கோர்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நாட் ஒன்லி இன் டெல்லி பட் ஆல்சோ இன் எனி அதர் பிளேசஸ் வித்தின் இந்தியா. பட் அவங்க வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும்னா இந்த இடத்துலையும் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் தேவை. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பிரசிடென்ட்டோடைய இன்வால்மெண்ட் இருக்குது. So this means that no court can give any direction either to the president or CJI to appoint any places or a seat of Supreme Court. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ப்ரொவிஷன் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ ஆப்ஷனல். சிஜிஐ நினச்சாங்கன்னா இஃப் தே வாண்ட் தே கேன் சேஞ்ச் வித் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ கம்மிங் டு த ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லைக் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் மேக் ரூல்ஸ் ஃபார் தட் வித் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இந்த இடத்துலையும் பிரசிடென்ட்டோடைய அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் தான் தே ஆர் ஃபார்முலேட்டிங் தேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் த கோர்ட். அண்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 143. ஆர்டிகல் 143 வந்து என்னென்னா பிரசிடென்ட் சீக்கிங் அட்வைஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த அட்வைஸ் சுப்ரீம் கோர்ட் டெண்டர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து 5 ஜட்ஜ் பெஞ்சஸ், அதாவது பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்ச் வந்து பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரியான அட்வைசஸ் வந்து டெண்டர் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே பிற கேசஸ்க்கு வந்து சிங்கிள் ஜட்ஜஸ் ஆர் டிவிஷனல் பெஞ்சஸ் தான் வந்து பிற கேசஸ்க்கு உண்டான மேட்டர்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆர் டு பி டெலிவர்ட் பை அன் ஓப்பன் கோர்ட். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி. ஸோ அதாவது இப்போ 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் இருக்குது அப்படின்னா 4 comes the majority or 3 comes the majority. பட் அதுக்காக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு இல்லை. யாராவது ஒரு ஜட்ஜுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அதை அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் மேக் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் கேன் மேக் இட் அண்டர் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அது நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான மெயின்ஸ் டாபிக் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோட காரண்டராக இருக்குது அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கேரண்டி பண்ணுது. எப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பர்சன் கேன் மூவ் டைரக்ட்லி டு த சுப்ரீம் கோர்ட். எனக்கு இந்த மாதிரியான அடிப்படை உரிமை மறுக்கப்படுதுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு கேஸ் பதிவு பண்ணலாம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட், ஒரு தனிநபருடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கேரண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அண்ட் கான்ஸ்டியூஷனோட கார்டியனாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் திஸ் ரிகார்ட். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறனால இது இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னும் போது நம்ம யாரு கூட ரிலேட் பண்ணுறோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கூட ரிலேட் பண்ணுறோம். அதாவது பார்லிமெண்ட்டு தான் வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்க 2 பேருடைய ப்ரெஷர், அவங்களுடைய நெருக்கடியில் இல்லாமல் ஒரு ஜுடிஷியரி ஆனது சுயமாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட முக்கியத்துவம். அதுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். எந்தவித என்கரேஜ்மெண்ட், எந்தவித ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு ஜுடிஷியரி எப்படி வேலை செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு முதல் உதாரணமே வந்து மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து என்ன தான் பிரசிடென்ட் என்ன தான் பண்ணாலுமே யாரை கன்சல்ட் பண்ணுறாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஜட்ஜஸ் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ 4th ஜட்ஜஸ், அதாவது 3rd ஜட்ஜஸ் கேசஸ்லேருந்து என்ன சிஸ்டம் வந்திருக்குன்னா கொலீஜியம் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த பாயிண்ட், இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இதில் எழுதலாம். ஸோ இதுலேயுமே வந்து ஃபைனலி இந்த கொலீஜியம் மெம்பர்ஸுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா ஜுடிஷியரி தான் இருக்காங்க. அப்போ அதில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் தெரியுது. செகண்ட் பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அப்படின்னும் போது டென்யூர் அப்படிங்கிற ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை, இட் இஸ் நாட் இன் கான்ஸ்டியூஷன். பட் அதுக்குண்டான கிரவுண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டுங்கிற அந்த டாக்டரின் இந்த இடத்துல எடுபடாது. அதாவது பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல,
பிரசிடெண்ட்டோட ப்ளஷர் அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு ஆஃபீஸரை வந்து தூக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்ட்ரைன், அந்த ஒரு பிரின்சிபல் இந்த இடத்துல வேலை செய்யாது. தே ஹேவ் அ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலைனாலும் கான்ஸ்டியூஷனில் வந்து த மேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 65 ஏஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இம்பீச்மெண்ட் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட் தான் வந்து டைம் டு டைம் ஃபிக்ஸ் பண்ணும். பட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தவிர மற்ற எந்த டைம்லையுமே பார்லிமெண்ட் நினச்சா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல இந்த இது இருக்குது. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வரைக்குமே தஸ் த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ரிமைன் த சேம். ஸோ அவங்க டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் முடிகிற வரைக்குமே வந்து இந்த சேலரி அலவன்ஸ், இந்த சேலரிஸ் அலவன்ஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அவங்க ஆஃபீஸ் முடிகிற வரைக்குமே ஒன்றா தான் இருக்கும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இல்லாத வரைக்கும் இட் இஸ் சேம். பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணாலும் இட் கேன் நாட் பி ஆல்டர்ட். சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துல வந்து 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து சேலரிஸ் போகும். ஸோ இதில் 2 வார்த்தை வந்து பொலிட்டிக்கல் வேர்டு வந்து இருக்குது. என்னென்னா சார்ஜ்ட் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்பென்சஸ் ஆர் மேட் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜ்ட் அப்பான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஓட்டபிள் பை த பார்லிமெண்ட், நாட் ஓட்டபிள் பை பார்லிமெண்ட். அதாவது என்ன அர்த்தம்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சம்பளம் வெளியில் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பார்லிமெண்ட் ஓட் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜஸோடைய சேலரிஸஸ் வந்து டெபிட் ஆகிடும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அது வந்து சார்ஜ் ஆனோட அர்த்தம். எக்ஸ்பென்சஸ் மேட் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மேட் அப்பான் அப்படிங்கிறதுக்கோட அர்த்தம் வந்து என்னென்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டு தான் வந்து சேலரிஸஸ் வந்து வெளியில் எடுத்து ஓட் போட்டால் தான் வந்து சேலரிஸ் வந்து டெபிட் ஆகும் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ த சேலரிஸ் அலவன்சஸ் பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அண்ட் ஈவன் இன்க்ளூடிங் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இட் இஸ் சார்ஜ் ஆன். ஸோ பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஜுடிஷியரிக்கு உண்டான இண்டிபெண்டன்ஸ் தான். ஸோ பார்லிமெண்ட் ஓட்டு போட்டால் லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த இடத்துல ஒரு பிடி இருக்குது அப்படின்ற மீனிங் வரும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ அப்போ பார்லிமெண்ட் ஓட் போடணும்னு அவசியம் இல்லைன்னும் போது அப்போ சேலரி ஆர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இந்த இடத்துல இருக்காங்க. கான்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கேன் நாட் பி டிஸ்கஸ்ட். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களை இம்பீச்மெண்ட் பண்ணுறோம், பார்லிமெண்ட்டில் இம்பீச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த சமயத்துக்கு மட்டும்தான் அந்த ஜட்ஜோடைய மிஸ்பிஹேவியரோ இன்கெப்பாசிட்டியை பற்றி பேச முடியுமே தவிர அந்த ஒரு ஜட்ஜோடைய கான்டக்ட் இருக்குல்ல, நடத்தை, அந்த நடத்தையை வேறு எப்பொழுதுமே வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டியூஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இட் ஹஸ் ப்ராகிபிட்டட் எனி டிஸ்கஷன் இன் த பார்லிமெண்ட் ரிகார்டிங் த ஜட்ஜஸ் ஆர் ஈவன் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கூட. ஸோ அப்போ கான்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸை பற்றியும் பேச முடியாது. ஸோ ஜட்ஜஸ் பற்றி பேசவே முடியாது, விச் இஸ் ஒன்ஸ் அகெயின் இண்டிபெண்டன்ஸ் டு த ஜட்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இந்த பேரால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜட்ஜு வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்க திரும்பியும் கோர்ட்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் ஒரு பர்சனுக்கு ஃபேவரிசம் காட்டி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்குமே, ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து ஒரு ஆக்ட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது டெம்பரரி பீரியடுக்கு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்குமே அவங்களுக்கு வந்து வேறு வேலை கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் சிம்ப்ளி ரிட்டையர்டு. ஸோ இது வந்து வேறு யாருக்குமே ஃபேவரிசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ப்ட். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சிலியரி பவர். ஆன்சிலியரி பவர்னால் துணை பவர். அதாவது என்ன வகையான பவர் இருக்குது அப்படின்னும் போது ஆர்டிக்கல் நம்பர் 140 சொல்லலாம், இல்லை கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் வரும் ஆர்டிக்கல் நம்பர் 129 கூட சொல்லலாம். ஒரு கோர்ட் அவமதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பனிஷ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அதிகாரம் வந்து கோர்ட்டுக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லும்போது அது ஈவன் ஹை கோர்ட்டை கண்டெம்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து சபார்டினேட் கோர்ட்டை கண்டெம்ட் பண்ணாலும் சரி, அதுக்கும் வந்து பனிஷ் பண்ணுற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இந்த பவர் வந்து ஆன்சிலியரி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் டு அப்பாயிண்டட் ஸ்டாஃப்.
ஸோ அதாவது சர்வெண்ட் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் தன்னிச்சையாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் அப்பாயிண்ட் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. அவங்களோட கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஃப்ரீடம் டு அப்பாயிண்டட் ஸ்டாஃப், ஜூரிஸ்டிக்ஷன் cannot be curtailed. ஸோ அந்த அதிகார வரம்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்லிமெண்ட் வந்து கட் பண்ண முடியாது. cannot be curtailed, it cannot be cut. பார்லிமெண்ட்டால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அதை வந்து கட் பண்ண முடியாது. ஸோ பார்லிமெண்ட் ஹஸ் பவர் டு எக்ஸ்டெண்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 138A வரும். சாரி, இட் இஸ் ஆர்டிகல் 138. It is article 138. Separation from executive. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து சில ஜுடிஷியல் பவர்ஸ் வந்து இருந்தது டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி தனித்தனியாக பிரித்து வச்சனால அது ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸை வந்து எக்ஸாம்பிளாக எழுதலாம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட், லைக் அதாவது அமெரிக்காவில் இருக்க ஃபெடரல் கோர்ட் மாதிரியும் அண்ட் ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் லைக் பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாதிரி இது ஒரு ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் இன்டர்பிரிட்டர் அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நமக்கு கேரண்டி பண்ணுறாங்க அண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கார்டியனாக இருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த பேராவில் என்ன சொல்ல வராங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எனியதர் இந்த உலகத்திலே இருக்க எந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி அதை விட இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட் தான் பவர் அதிகம்னு சொன்னாங்க. சொன்னது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இந்த வகையான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இட் இஸ் ஆர்டிகல் நம்பர் 131. ஒரு ஃபெடரல் கோர்ட்டாக இது ஃபெடரல் கோர்ட். ஆஸ் அ ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கணும், சென்டர் எந்தெந்த இடத்துலலாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளை ஆகும். லைக் சென்டர் ஒரு பக்கம் வந்து சென்டரோட கேசஸ் வெர்சஸ் இன்னொரு பக்கம் வந்து ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ், இன்னொரு பக்கம் சென்டர் ப்ளஸ் ஒரு ஸ்டேட்டு வெர்சஸ் அதர் ஸ்டேட்ஸ். இன் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ் வரும்போதுமே வந்து இந்த கேசஸ் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. அதாவது ரிகார்டிங் ஸோ 2 வேறுபட்ட ஸ்டேட்டாக இருந்தாலுமே அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஹைகோர்ட் அப்படின்னு வராது. ஸோ அந்த சென்டர் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த கேசஸ் அண்ட் ஒரு ஸ்டேட் இல்லாமல் 2க்கும் மேற்பட்ட ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வேலையாகும். ஸோ இதில் வந்து 2 விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அபவ் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு நம்ம அதில் வந்து ஒரிஜினல் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, வேறு எந்த கோர்ட்டுக்குமே இந்த ரிகார்டிங் வந்து கேசஸை வந்து டிஸ்பியூட்டை வந்து பார்க்க முடியாது. ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் த பவர். அதுவுமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் பண்ண முடியும், நாட் பை த வே ஆஃப் அப்பீல். ஸோ எடுப்புலேயே நம்ம வந்து இது ரிலேட்டடான மேட்டரில், அதாவது ஒரு சென்டர் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னாலே எடுப்புலேயே நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் போய் அந்த கேஸை விசாரிக்க முடியுமே தவிர, சென்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது அது ஸ்டேட் ஹைகோர்ட் லைக் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி வராது. ஸோ சென்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு கேசஸ் இது பண்ணுறதா இருந்தாலுமே ரிகார்டிங் தட் யூனியன் லாஸ் ஆர் எனிதிங் ரிகார்டிங் டு யூனியன், அது வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துக்கு தான் வந்து கேஸ் போகுமே தவிர அது ஸ்டேட்டுக்கு வராது. அதே மாதிரி 2 வேறுபட்ட ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குது, தெலுங்கானா இருக்குது, இல்லை தமிழ்நாடு ஆந்திரா, இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இருக்குன்னா பர்டிகுலராக மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வரணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ 2 ஸ்டேட் தனித்தனியாக இன்வால்வ் ஆகிருந்தாலே அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து அந்த கேஸ் போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயம் நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. A dispute must involve a question whether of fact or law, அதாவது கொஷின் ஆஃப் லா ஒரு கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இன்வால்வாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டாக இருக்கணும். அந்த இடத்துல அதோட லீகல் ரைட் வந்து எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதோட எக்ஸ்டென்ட் ஆஃப் த லீகல் ரைட் வந்து அந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டிஸ்பியூட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த டிஸ்பியூட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் சிட்டிசன் ஒரு சென்டருக்கு எதிராகவோ ஸ்டேட்டுக்கு எதிராகவோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சூட் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ
ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கெல்லாம் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் செட் ஆகாதுன்னா வந்து ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டிலேருந்து வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் போடப்பட்ட ட்ரீட்டி ஆகட்டும், அக்ரிமெண்ட் ஆகட்டும், சனட் ஆகட்டும், அதுலேருந்து வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது. அதே மாதிரி ஏதாவது ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளை ஆகாத அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்டுக்கு இடையில டிஸ்பியூட்டாக இருந்தாலும் அதில் வாட்டர் டிஸ்பியூட் வந்து இந்த இடத்துல வராது. ஃபினான்ஸ் கமிஷன் மேட்டர்ஸ் எதுவுமே வராது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் சென்டர் அண்ட் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையிலான எக்ஸ்பென்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அந்த டிஸ்பியூட்ஸ் வராது. அண்ட் கமர்ஷியல் நேச்சர் இன் பிட்வீன், அதாவது எக்ஸ்பென்சஸ், அதாவது டிஸ்பியூட் ரிகார்டிங் கமர்ஷியல் நேச்சர் இன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், இந்த 6 விஷயமுமே வந்து நமக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது. இதுக்கு அண்ட் ஸ்டேட் வந்து அகெயின்ஸ்ட் த சென்டர், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து டேமேஜஸ் இருக்குது, அது சென்டர்னால ஏற்பட்ட ஒரு டேமேஜாக இருந்தால் அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வராது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1961 ஒரு எக்ஸாம்பிள், வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு சென்டருக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது கோல் பியரிங் ஆக்ட் ஆஃப் 1957 எதிராக ஒரு சூட் போட்டிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரிட்டுனாலே வந்து ஆர்டிகல் நம்பர் 32 என்ன தெரியணும்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டபஸ், ப்ராஹிபிஷன், கோ வாரண்ட்டோ, செர்ஷியோராரி. ஸோ ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் தான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு த சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த ரிட் பவர் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரிகார்ட் டு த ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் தான் வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு த சுப்ரீம் கோர்ட். ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னும் போது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ஹைகோர்ட் வந்து வேலை செய்யாது, அதாவது ஹைகோர்ட் கிட்ட இந்த கேசஸை மூவ் பண்ண முடியாது. பட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து ஹைகோர்ட் கூட கன்கரண்ட்டாக இந்த சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஹைகோர்ட்டுக்கு அந்த பவர் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிட்ஸ் வந்து பர்டிகுலரில் எதுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது ஒரு சிட்டிசனுக்கு அக்ரேவாவது வயலேட் பண்ணப்படுதுன்னா அவங்க டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், ஹைகோர்ட்டுக்கும் போகலாம். பட் சுப்ரீம் கோர்ட் இந்த ரிகார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அதுக்கு உண்டான வயலேட் பண்ணது அந்த கேசஸ் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுமே தவிர, ஹைகோர்ட் வந்து அதை தாண்டி வேரியஸ் அதர் பர்பஸில் கூட ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஃபெடரல் டிஸ்பியூட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் பொறுத்த வரைக்குமே வந்து இட் ஹஸ் டு பி இன் கன்கரண்ட் வித் தட் ஆஃப் த ஹை கோர்ட். ஸோ இதில் வந்து Supreme Court can issue writs only for the enforcement of fundamental rights and not for other purpose. But High Court பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, அதாவது ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அண்ட் அதர் பர்பஸ்க்கும் வந்து ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேரால சொல்லியிருப்பாங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் சிம்பிளி தட். ரிட் ஜூரிஸ்டிக்ஷனோட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 139. ஸோ இந்த இடத்துல ஹை கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனோட ஆர்டிக்கல் வந்து இட் இஸ் ஆர்டிக்கல் 132. ஸோ பர்டிகுலர்லி வந்து பார்த்தா அப்பீல் மேல்முறையீடு போகிறது தான் வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ்லி பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் தான் வந்து மேல்முறையீடு போனாலும் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீலாக இருந்தது. பட் அதவே ரீப்ளேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்பீல்ஸ் வந்து எந்தெந்த மேட்டர்ஸ்லாம் கொடுக்கலாம்னா, கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸில் கொடுக்கலாம், சிவில் மேட்டர், கிரிமினல் மேட்டர் அண்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸோ சிவில் மேட்டர்ஸில் அப்பீல் கொடுத்தா தட் இஸ் ஆர்டிக்கல் நம்பர் 133, கிரிமினல் மேட்டர் ஆர்டிக்கல் நம்பர் 134, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஆர்டிக்கல் 136. கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர், ஸோ இப்போ ஒரு ஹை கோர்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டு த சுப்ரீம் கோர்ட் தட் இந்த பர்டிகுலர் கேஸ் அதுக்கு வந்து ஒரு கொஷின் ஆஃப் லா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேஸு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அனுப்பலாம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு விளக்கம் அளிக்கணும், அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை திருத்தி ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை வந்து ஒரு கொஷின் ஆஃப் லா இம்பார்ட்டன்ஸ், அதாவது கொஷின் ஆஃப் லா ஒரு கொஷின் ஆஃப் ஃபேக்ட், கொஷின் ஆஃப் லா அண்ட் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது கொஷின் ஆஃப் லா அண்ட் கொஷின் ஆஃப் ஃபேக்ட்.
ஸோ கொஷின் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜாக இருந்து முடிவு எடுக்கிறது வந்து கொஷின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் ஆஃப் ஃபேக்ட்னா ஒரு ஃபேக்சுவலான விஷயத்துக்கு ஒரு எவிடன்ஸ் பேசிஸில் வந்து ஒரு ஜூரி மெம்பர்ஸ் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன் அப்படிங்கிறத கொஷின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஷின் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஒரு லா சம்மந்தப்பட்ட கொஷனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜட்ஜால் டிசைட் பண்ண முடியுது, தட் இஸ் கொஷின் ஆஃப் லா. அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த மேல்முறையீடு போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஹைகோர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற எனி கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் தட் ரிக்வயர்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு கான்ஸ்டிடியூஷனை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும், ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இதை வந்து அப்பீல் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி கிவன் அகெயின்ஸ்ட் த ஜட்மெண்ட் ஆஃப் த ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஹைகோர்ட்லேருந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி வரும் ரிகார்டிங் த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர். சிவில் மேட்டர்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா, சிவில் மேட்டர்ஸ். ஸோ சிவில் மேட்டர்ஸ்னால் குடும்ப நல வழக்கில் எந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே வந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயுமே வந்து சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ், த கேசஸ் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த கொஷின் தட் ஹஸ் டு பி டிசைடட் பை த சுப்ரீம் கோர்ட். எதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத ஹைகோர்ட் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அது சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பும்போது அது வந்து அப்பீல் போகும். இது வந்து ரிகார்டிங் சிவில் கேசஸ். ஸோ ப்ரீவியஸ்லி வந்து நமக்கு மானிட்டரி லிமிட் இருந்தது 20,000க்கு உண்டான கேசஸ் மட்டும்தான் வந்து அப்பீல் போகும். பட் 30th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1972, அது வந்து இந்த மானிட்டரி லிமிட் ஆனது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கம்மிங் டு த கிரிமினல் மேட்டர்ஸ். ஸோ கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்னும் போது ஸோ இந்த ஃபுல் பேராவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரிமினல் மேட்டர்ஸில், ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட்டுன்னு தனியாக பிரித்து பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் இன் த சென்ஸ் இட் ரிவர்ஸ்ட் அன் ஆர்டர் ஆஃப் அன் அக்விட்டல் ஆஃப் த அக்யூஸ்டு பர்சன் சென்டென்ஸ்ட் இம் டு டெத். அக்விட்டல் அப்படின்னும் போது இது வந்து விடுதலையை சொல்லுது. ஒரு பர்சனுடைய விடுதலையை ரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட், அது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி ஒரு சப்பார்டினேட் கோர்ட்கிட்ட இருந்து ஒரு லோவர் கோர்ட்கிட்ட இருந்து ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸில் வந்து ஒரு கான்விக்டட் ஒரு அக்யூஸ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 கேஸுமே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று தேவையே இல்லை. டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நமக்கு அப்பீல் போக முடியும். முன்னாடி பார்த்த 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் அண்ட் சிவில் மேட்டர்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸில் வந்து ஹைகோர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்பீல் போகணும், மேல்முறையீட்டுக்கு போகணும்னா ஹைகோர்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பட் கிரிமினல் மேட்டரில் இந்த 2 கண்டிஷன் அப்படிங்கிறதுல சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஒருத்தவங்களுக்கு விடுதலையை ரத்து பண்ணிவிட்டு மரண தண்டனை கொடுக்குறாங்க, சபார்டினேட் கோர்ட்டில் இருந்து கேஸ் மேல்முறையீட்டுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸை தன்னாலே எடுத்து அதை விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, தட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். ஹைகோர்ட் கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி தான் கேஸை விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் 3rd பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, சர்டிஃபிகேட் கொடுக்குற பாயிண்ட் தான். எனி கேஸ் ரிலேட்டிங் டு த கிரிமினல் மேட்டர்ஸ், அதாவது கிரிமினல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் ஆன கேஸ் இது சுப்ரீம் கோர்ட் கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஹைகோர்ட் முடிவு பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா தட் கேஸ் வில் கோ டு த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பேரால சொல்லியிருக்காங்க. 1970 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரிமினல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த கிரிமினல் வழக்கில் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இம்ப்ரிசான்மெண்ட், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஜெயில் தண்டனை, அதாவது லைஃப் டைம் இம்ப்ரிசான்மெண்ட், ஆயுள் தண்டனை, இல்லை 10 வருஷத்துக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்கள அந்த தண்டனை. ஸோ இதுக்கெல்லாமே அதாவது ஒரு பர்சனுடைய அக்விட்டல் விடுதலையை ரத்து பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சர்டிஃபிகேட் இல்லாமலே மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சபார்டினேட் கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட் எடுத்து அவங்களுக்கு விடுதலையை ரத்து பண்ணிவிட்டு இல்லை அந்த கான்விக்டட் பர்சனுக்கு இந்த மாதிரி இம்ப்ரிசான்மெண்ட் அண்ட் 10 years இம்ப்ரிசான்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுத்தாங்கன்னா அதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக இந்த டெத் சென்டென்ஸை அந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி அது இம்ப்ரிசான்மெண்ட், லைஃப் டைம் இம்ப்ரிசான்மெண்ட் அண்ட் இம்ப்ரிசான்மெண்ட் ஃபார் 10 years அதில்
பார்லிமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிமினல் மேட்டர்ஸில் இதை தான் வந்து சொல்ல வராங்க இந்த பேரால. ஸோ அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அதாவது இந்தியாவில் எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு ட்ரிபியூனலாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் மிலிட்ரி ட்ரிபியூனல் கோர்ட் மார்ஷியல். ஸோ மிலிட்ரி ரிலேட்டடான ட்ரிபியூனல் கோர்ட் மார்ஷியல் தவிர மிச்சம் எங்கே இருந்தாலுமே வந்து சுப்ரீம் கோர்ட் தன் விருப்பத்துக்கு, டிஸ்கிரிஷன்னா விருப்பம், அவங்களோட விருப்பத்துக்கு அவங்களுக்கு படும்போது ஸ்பெஷல் லீவ் பெர்மிஷன் போட்டு எனி கேசஸ் அவங்க வந்து அப்பீல் பண்ணி எடுத்துக்கலாம். மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணுறது. இது வந்து மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது. ஸோ மேட்டர் ஆஃப் ரைட் நம்ம பார்த்தது வந்து மேட்டர் ஆஃப் ரைட் அப்படிங்கிறது கிரிமினல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் வர மேட்டர் ஆஃப் ரைட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கம்பல்சரி இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து அந்த கேசஸ் வந்து அப்பீல் எடுத்து தான் ஆகணும். பட் இந்த இடத்துல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னும் போது இதுவும் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு டைப் தான். பட் இது வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் ஏன் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரியானது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தா இது எந்த இடத்துல வருதுன்னா, எனி ஜட்மெண்ட் ஆர் ஃபைனல் ஒரு இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட். அதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுற கேஸ் அதை வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு எடுத்து சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீட்டில் விசாரிக்கலாம். லைக் அது ஃபைனல் ஜட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கோர்ட் வந்து ஆர்டர் போடுவாங்க. கோர்ட் வில் ஆர்டர் டு டூ த மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரெக்வயர்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற இன்டர்மீடியண்ட்டாக ஃபைனல் ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஃபைனல் ஜட்மெண்ட் ஆகட்டும், இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட் ஆகட்டும், இது இந்த மாதிரியான விஷயத்தை கூட எடுத்து ஈவன் இன் இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட் அந்த இதில் கூட எடுத்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அவங்களோட அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாம், மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல், சிவில், கிரிமினல் மேட்டர், இன்கம் டேக்ஸ், லேபர், ரெவன்யூ, அட்வொகேட்ஸ்னு எனி மேட்டர் ரிலேட்டிங் டு தட் அப்பீலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ட்ரிபியூனலுக்கு எகெயின்ஸ்டாகவும் எடுத்துக்கலாம். பட் மிலிட்ரி கோர்ட் ட்ரிபியூனல் வந்து இந்த இடத்துல வராது. ஸோ இது வந்து ஒரு ப்ளீனரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ப்ளீனரி இன் த சென்ஸ் கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷன், ஃபுல் பவர் இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஓவர் ரைடிங் பவராக நம்ம நினச்ச நேரத்துலலாம் வந்து கேன்சல் பண்ணி அப்பீல் எடுத்துக்கூடாது. Exceptionally, we have to use it exceptionally. So it is not possible to fetter the exercise of this power. நான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு செட் ஃபார்முலா இல்லை ஒரு ரூல்ஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ப்ளீனரி பவர், இந்த ஒரு கம்ப்ளீட் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, இதை வந்து ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்குது, எந்த ரூல்ஸாலையும் இந்த பவரை வந்து அழிக்க முடியாதுங்கிற மாதிரியான மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் ஆர்டிகல் 143. பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் சீக் பண்ணுவாங்க இந்த மேட்டர் ஆஃப் கொஷன் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் எனிதிங் பட் இட் இஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அதில் வரக்கூடிய மேட்டர் அண்ட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ட்ரீட்டி. ஸோ நம்ம ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்தோம், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிக்கு எதிராக வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனோட சுப்ரீம் கோர்ட்டை தான் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அது வந்து எங்கே வருதுன்னா, இட் இஸ் இன் த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு ட்ரீட்டியோ அக்ரிமெண்ட்டோ இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு டவுட் வருது பிரசிடென்ட்டுக்குன்னா, அந்த இடத்துல பிரசிடென்ட் கேன் சீக் த அட்வைஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கொஷன் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட், அதாவது ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயத்தில் ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வருதுன்னா, அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் அவங்களோட அட்வைஸை கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் போகலாம். பட் இந்த செகண்ட் கேஸ் இருக்கல, ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ட்ரீட்டி, சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ட்ரீட்டியில் ஒரு டவுட் வருது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் டெண்டர் இட்ஸ் அட்வைஸ் டு த பிரசிடென்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து இட் இஸ் ஒன்லி அட்வைசரி, இட் இஸ் நாட் ஜுடிஷியல். அதாவது இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற அட்வைஸை பிரசிடென்ட் கேட்டாலும் கேட்கலாம், கேட்காட்டி போகலாம். இட் இஸ் நாட் பைண்டிங். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல வந்து 2019 வரைக்குமே பிரசிடென்ட்ஸ் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ பெர்பாரி யூனியன் கேஸ் 1960, கேரளா எஜுகேஷன் பில், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டில் 2G ஸ்பெக்ட்ரம் இன் 2012. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ராம ஜென்ம பூமி கேஸ் 1993, இதெல்லாமே வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கேட்ட ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. A court of record, article number 129 is a court of record.
ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னாலே தெரியும் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஜட்மெண்ட் அதோட ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஒரு மெமரி பர்பஸ்க்காக ஒரு டெஸ்டிமோனியலாக வந்து அவங்க வந்து ஒரு எவிடன்ஸ் அது மெமரிக்காக வச்சுக்கலாம். பட் அது வந்து வேறு எந்த கோர்ட் முன்னாடி ப்ரொசீட் பண்ணும்போது இட் கேனாட் பி கொஸ்டின். இது வந்து ஒரு எவிடென்ஷியரி வேல்யூ தானே தவிர இதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு லீகல் ப்ரெசிடென்ஸ். ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது ஒரு உதாரணமாக ஒரு சான்றாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பவர். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் ஃபர்ஸ்ட் பவர் இது. செகண்ட் பவர் இஸ் அ கைண்ட் ஆஃப் பவர். அதான் வந்து பவர் டு பனிஷ் ஃபார் த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டை அவமதிக்கிறதுக்கு 6 month தண்டனை கொடுக்கலாம், இல்லைனா 2000 வரைக்கும் அபராதம் கொடுக்கலாம், இல்லைனா ரெண்டுமே கொடுக்கலாம். ஸோ 1991 சுப்ரீம் கோர்ட் அவமதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஹை கோர்ட்டையோ இல்லை லோவர் கோர்ட்ஸையோ ட்ரிபியூனல்ஸையோ வந்து அவமதிச்சா கூட சுப்ரீம் கோர்ட் அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பவர் இருக்குது. அப்படிங்கிறது தான் வந்து அந்த பவர் ஃபார் த பனிஷ்மெண்ட் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். அப்போ எதெல்லாம் அவமரியாதை, எதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுனா, ஒன்று வந்து சிவில், இன்னொன்று வந்து கிரிமினல். ஸோ சிவில் அப்படின்னும் போது வில்ஃபுல் டிசோபீடியன்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். சிம்ப்ளி அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லை கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்னா நம்ம வில்ஃபுல், அதாவது நமக்கு தெரிஞ்சே நம்ம வந்து அதை ப்ரீச் பண்ணுறோம், அதை ஒபே பண்ணாமல் போகிறோம் போது அது சிவில் கண்டெம்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் வருது. கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னும் போது கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸு கோர்ட்டோட அத்தாரிட்டியை மட்டப்படுத்துகிற மாதிரி, தட் இஸ் லோவரிங் த அத்தாரிட்டியை வந்து ஸ்கேண்டலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ப்ரொசீடிங்ஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ ஜுடிஷியலாக நம்ம தவறான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறோம், இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜஸ்டிஸை வந்து அவங்க வேலை செய்ய விடாமல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, இது எல்லாமே வந்து கிரிமினல் கண்டெம்ப்டில் வந்து வருது. பட் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். பட் என்னென்னா அது வந்து ஈவன் த கிரிட்டிசிசமாக இருந்தாலும் அது ஃபேர் அண்ட் ரீசனபிளாக இருக்கணும். அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ஆர்டிகல் நம்பர் 32. அதாவது எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்ட்டு இல்லை, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வந்து என்னென்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட், ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டால் போடப்பட்ட சட்டமாகட்டும், இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் லைக் கவர்மெண்ட்டோட ஜிஓ இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ அது வந்து இஃப் இட் கோஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து இல்லை, அது செல்லாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணக்கூடிய பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. தட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கு ஃபைனலாக ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா அது யாரால் முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டால் தான் முடியும். அந்த ஒரு ஃபைனல் வெர்ஷன் டு த ஸ்பிரிட் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, பர்டிகுலர் ஆர்டிக்கல் இருக்குன்னா, அதுக்கு ஃபைனலாக அதோட கண்டென்ட் இது தான், அதோட ஸ்பிரிட் இது தான் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வெர்பியேஜஸ், அதுக்குண்டான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நம்பர் ஆஃப் டாக்ட்ரின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்ட்ரின் அப்படிங்கிறது இட் இஸ் அ செட் ஆஃப் பிலீஃப், ஒரு நம்பிக்கை, அப்படி இல்லைனா ஒரு பிரின்சிபல்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி, வெய்வர், எக்லிப்ஸ், டெரிட்டோரியல் நெக்ஸஸ், பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், கலரபிள் லெஜிஸ்லேஷன், இம்ப்ளைட் பவர், இன்சிடென்டல் அண்ட் ஆன்சிலரி பவர், ப்ரீசிடென்ட், ஆக்குபைட் ஃபீல்டு, ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லிபரல் இன்டர்பிரிட்டேஷன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவரபிலிட்டினா வந்து துண்டிக்கப்படக்கூடிய கோட்பாடு. இந்த துண்டிக்கக்கூடிய கோட்பாடில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணத்துக்கு வந்து ஆர்டிகல் 19 வந்து இருக்குது. அதில் 6 கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த கிளாஸ் பி ஒரு வேளை தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி யூஸ் பண்ணி ஆர்டிகல் 19 இருக்க கிளாஸ் பியை மட்டும் எடுத்துடுவாங்க. அதாவது ஆர்டிகல் 19 இருக்கும், ஆனால் அதில் ஏ இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும், அந்த பி வந்து இருக்காது. இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. இந்த மாதிரியான செவரபிலிட்டி, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது தான் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. டாக்ட்ரின் ஆஃப் வேவருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்மலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மீனிங் வரும். உதாரணத்துக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆனால் ஹாஸ்பிட்டல் பொறுப்பேற்றுக்காதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்கல்ல, ஸோ அதை வந்து டாக்ட்ரின் ஆஃப் வேவர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ லா அன்என்ஃபோர்ஸபிள் பட் நாட் வாய்டு. அதாவது ஒரு லா இருக்கும், அந்த லா வந்து வாய்டு கிடையாது, அந்த லா வந்து நல்லிஃபை ஆகாது, பட் அந்த லாவை ஜஸ்ட் என்ஃபோர்ஸ் பண்ணாமல் சிம்பிளாக அப்படியே வச்சுருப்பாங்க, ஒரு ஷேடோவில் இருக்கும்.
தட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். இது மாதிரி நிறைய டாக்ட்ரின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கலரபிள் லெஜிஸ்லேஷன் என்ன சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். ஆன்சிலியரி பவர்ஸ்னால் கோர்ட்டோடைய பவர்ஸ் அந்த மாதிரி வரும். ஆக்குபைட் ஃபீல்டுனால் வந்து சிம்பிளாக நம்ம யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணப்படுறது வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஆக்குபைட் ஃபீல்ட். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லிபரல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்னு நிறைய டாக்ட்ரின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதர் பவர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரிகார்டிங் பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் டைமில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்தால் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இட் இஸ் ஆல்சோ பைண்டிங். சுப்ரீம் கோர்ட் வந்து யூபிஎஸ்சியோட சேர்மன், அதாவது இந்த யூபிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை பற்றின காண்டக்ட் அண்ட் பிஹேவியர் பற்றி என்கொயர் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டிசிஷன் எடுக்கும். அண்ட் தட் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் த பிரசிடெண்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ், ஸோ திஸ் இஸ் நாட் பவுண்ட் பை த ப்ரீவியஸ் டிசிஷன். இட் கேன் டீப்பர் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் கம்யூனிட்டி வெல்ஃபேர். ஸோ ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை, அதோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து நம்ம ப்ரெசன்ட் கேசஸில் ரிவ்யூ பண்ணி அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் கரெக்டிங் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் நடந்திருக்கும். கோலக்நாத் கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணி கேசவானந்த பாரதி கேஸில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொண்டு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அண்டு இட் ஹாஸ் அன் அத்தாரிட்டி டு வித்ட்ரா த கேசஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டில் இருக்கிற கேசஸை வந்து சுப்ரீம் கோர்ட் நினச்சா அதுவே ஹைகோர்ட்டில் இருக்க கேசஸ் எல்லாமே, பெண்டிங்கில் இருக்க கேசஸ் எல்லாமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு கேசஸை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும். ஸோ ரிவ்யூவிங் ஆஃப் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட்டோட ஆர்டிக்கல் பார்த்தா ஆர்டிக்கல் நம்பர் 137. கேசஸில் வந்து கோர்ட்டில் வந்து கேசஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் நம்பர் 139A. சுப்ரீம் கோர்ட்டோட லா வந்து இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த கோர்ட் இன் இந்தியா. பைண்டிங் ஆன் ஆல் த கோர்ட்னா ஈவன் ட்ரிபியூனல் வரைக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட லா வந்து பைண்டிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதோட ஆர்டிக்கல் பார்த்தா இட் இஸ் ஆர்டிக்கல் நம்பர் 141. So all the authorities including civil and judicial authority in the country should act in the aid of the Supreme Court. So சுப்ரீம் கோர்ட்டோட இதுபடி தான் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தட் இஸ் ஆர்டிக்கல் நம்பர் 144ல் வருது. அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் ஓவர் கண்ட்ரோல். இந்த இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல் அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சூப்பரிண்டெண்டன்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்கோட அதிகாரம், அதோட கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் மேலே அப்படிங்கிறத தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்ல வராங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்டர் ஆஃப் யூனியன் லிஸ்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர் ஆஃப் யூனியன் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட்டு ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட்டோடைய அதிகார வரம்பு இருக்கு இல்லையா, அது மட்டுமே பார்லிமெண்ட் நினச்சா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல கன்கரண்ட் லிஸ்ட்டோ ஸ்டேட் லிஸ்ட்டோ வரல, யூனியன் லிஸ்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணணும்னா ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் ஷுட் பி நீடட் இன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் சரி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் உண்டான ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார வரம்பு அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் என்லார்ஜ் பண்ண முடியும். யூனியன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டோடைய பவர்ஸே போதுமானதாக இருக்குது. கம்மிங் டு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்டு இருப்பாங்க, அண்ட் அதர் அட்வொகேட்ஸ் வந்து இருப்பாங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஹை கோர்ட்டில் இருந்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. தே ஆர் டெசிக்னேட்டட் அஸ் அ சீனியர் அட்வொகேட் பை சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ எனி அட்வொகேட்டை வந்து த கோர்ட் நினச்சா வந்து சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணலாம் இன் திஸ் ஒப்பீனியன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பார் கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருக்கணும். ஸ்பெஷல் நாலேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு லாவில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நாலேஜோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கிற அந்த பர்சன் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆன பர்சனை சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் நினச்சாங்கன்னா அவங்கள அட்வொகேட் சீனியர் அட்வொகேட்டாக வந்து நியமனம் பண்ணலாம். சீனியர் அட்வொகேட் வந்து அதாவது அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வர முடியாது.
சுப்ரீம் கோர்ட் அதாவது சீனியர் அட்வொகேட் இஸ் நாட் என்டைட்டில் டு அப்பியர் வித்தவுட் அன் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் ஆர் வித் யர் ஜூனியர் இன் எனி அதர் ட்ரிபியூனல் ஆர் இந்தியா. அப்போது ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்டோ இல்லை ஒரு ஜூனியரோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வரவே முடியாது, ஆர் எனி அதர் கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் இன் இந்தியாக்குள்ளே கூட வர முடியாது. ஸோ அவங்களால வந்து ஒரு ப்ளீடிங்கோ ஒரு அஃபிடவிட் அதாவது ஒரு வாக்குமூலமோ வந்து அக்செப்டே பண்ண முடியாது இவங்க இல்லைன்னா. ஸோ இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னா தே ஹேவ் டு கன்சல்ட் வித் த ஜூனியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வந்து எந்த டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணுன்னாலும் கோர்ட்டில் இல்லை அஃபிடவிட் இந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து வாக்குமூலம் கலெக்ட் பண்ணுறதுனாலுமே இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகாரம் இருக்குது. தே கேன் ஆல்சோ ஃபைல் அன் அப்பியரன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் ஆர் பார்ட்டி இன் த சுப்ரீம் கோர்ட். யாராவது ஒரு பார்ட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும், அவங்க வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஃபைல் பண்ணுறது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஸோ அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டாக்குமெண்ட்டையோ ஒரு மேட்டரையோ இல்லை ஒரு பார்ட்டியோடைய அப்பியரன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணுன்னா அது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அதர் அட்வொகேட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க அண்டர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ அவங்களெல்லாம் தான் வந்து அட்வொகேட்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒரு தனிப்பட்ட பார்ட்டிக்கு முன்னாடி பார்ட்டிக்காக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பியர் ஆகி வாதாடுறாங்க இல்லையா. ஸோ தே ஆர் த அட்வொகேட்ஸ், அதர் அட்வொகேட்ஸ். ஸோ ஆனால் அவங்க வந்து கோர்ட்டில் எந்த மேட்டரோ டாக்குமெண்ட்டோ ஃபைல் பண்ண முடியாது. சிம்பிளாக சொன்னோன்னா பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் கிடையாது. அவங்க ப்ரைவேட் பார்ட்டிக்காக வாதாடுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். பட் தே ஆர் நாட் ஒர்க்கிங் அண்டர் த சுப்ரீம் கோர்ட் ஆர் எனி அதர் ஹை கோர்ட். ஸோ அவங்க தான் வந்து அட்வொகேட்ஸ். ஸோ இந்த ஜஸ்ட் லா மட்டும் படித்து முடிச்சுட்டு இருக்காங்கன்னா வேறு எந்த ப்ராக்டிஸுக்கும் போகல அப்படின்னா அவங்கள வந்து லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்கனாலே தே ஆர் அட்வொகேட்ஸ். ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டிக்காக வந்து ஒரு கோர்ட்டில் நின்று வாதாடுறாங்கனாலும் தே ஆர் அட்வொகேட்ஸ். ஸோ கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ். பட் சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸோட தான் வந்து ஒரு கேஸ் அஃபிடவிட் ஒரு வாக்குமூலம் வந்து ஃபைல் பண்ண முடியும். அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க தன்னாலவே ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணலாம். ஒரு பார்ட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆக வைக்கிறதுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான அதிகாரம் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து இஸ் கன்ஃபைன்ட் டு ஃபெடரல் கேசஸ் ஒன்லி. பட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா நேவல், மேரிடைம் கடல் தாண்டி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அம்பாசிடர்ஸ், வெளியுறவு தூதரகம், ஸோ இது ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் கவர் ஆகுது. அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனல், சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இவங்களது வந்து ஒன்லி கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் மட்டும்தான் இருக்குது. யூஎஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது இல்லையா. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ளீனரி பவரே இல்லை. ஸோ ப்ளீனரி இன் த சென்ஸ் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பவர் அண்ட் இட் ஹாஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ற ஒன்றே கிடையாது. ஸோ இதோட ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ லிமிட்டட் அண்ட் இதோட ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வைட். ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ சாப்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் இட் டிஃபெண்ட்ஸ் த ரைட் ஆஃப் சிட்டிசன் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே என்ன அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட் சாப்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் கேன் பி என்லார்ஜ்டு பை த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் நினச்சா சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார வரம்பை நீட்டிக்க முடியும். ஆனால் இந்த வந்து இட் இஸ் லிமிட்டட். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பொருந்தும். பார்லிமெண்ட் நினச்சா இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அ பவர் ஆஃப் ஜுடிஷியல் சூப்பரிண்டெண்டன்ஸ் கண்ட்ரோல் ஓவர் அதர் ஸ்டேட் டியூ டு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ அந்த எபெக்ஸ் கோர்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ எபெக்ஸ் கோர்ட்னா எல்லாத்தை விட மேலே. ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. பட் இங்கே வந்து செப்பரேட்டட் ஜுடிஷியரி, ஃபெடரல் கேசஸ்க்கு தனி, ஸ்டேட் கேசஸ்க்கு வந்து தனி அப்படின்னு இருக்கிறனால, தனி கோர்ட் அப்படின்னு இருக்கிறனால இட் இஸ் a separated judicial system. ஸோ நோ such power is there. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல நினைக்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 135.
ஆர்டிகல் நம்பர் 135 என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் த ஃபெடரல் கோர்ட் அண்டர் எக்ஸிஸ்டிங் லா டு பி எக்ஸசைசபிள் பை த சுப்ரீம் கோர்ட். இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த ஒரு கோர்ட். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த ஒரு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர், அந்த அதிகார வரம்பு பவர் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே யார் பார்க்கணும்னா இட் ஷுட் பி எக்ஸசபிள் பை த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோடைய மீனிங். ஸோ இது எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி என்னென்ன டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக லக்ஷ்மிகாந்தன் புக்கோடைய சாப்டர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.